Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சம்மர்னாலே மாங்காய் தாங்க ரொம்ப ஃபேமஸ். அதுல நம்ம நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாங்காய் பச்சடி தான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் அமிர்தம் ஃபேமிலில ஜாயின் பண்ணலனா subscribe பட்டன் பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பச்சடி செய்கிறதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட தோல்லாம் நம்ம சீவிடலாம். ஃபுல்லாக சீவி எடுத்துருங்க. இப்போ மாங்காய் ஃபுல்லாக தோல் நீக்கியாச்சு. நான் இப்போது இந்த பீலர் வச்சே ஃபுல்லாக நான் ஸ்லைஸ் பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ஸ்லைசர் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே ஈஸியாக இருக்கிறதுனால இதிலே நான் ஸ்லைஸ் பண்ணிடுறேன். நீங்கள் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெலிசாக வர மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேக வைக்கிறப்ப சீக்கிரம் வேகும், இல்லைன்னா டைம் எடுக்கும். மாங்காய் நமக்கு இந்த அளவுக்கு ஸ்லைஸ் ஆகணும். இதுக்கு மேலே மொத்தமாக வேணாம். இப்போ ஒரு மாங்கான்றது எனக்கு ஒரு பிளேட்டில் முக்கால்வாசி அளவுக்கு வந்திருக்கு. இப்போது நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். ஃபுல்லாக பொரிஞ்சதும் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா தாங்க சேர்க்குறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் துண்டுகள் சேர்த்துடலாம். சேர்த்ததும் ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போது மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வேகிற சமயத்தில் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துடலாம். ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம்லாம் வர வேணாம், சும்மா வெல்லம் கரைஞ்சா போதும். டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம். இப்போ இதை நம்ம மாங்காய் கூட சேர்த்துடலாம். மாங்காய் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி இந்த வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா நமக்கு ரெடி ஆகிடும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் நமக்கு மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். கல்யாண வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்லம் போட்டு தாங்க மாங்காய் பச்சடி செய்வாங்க. நான் அந்த மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.